ஜெய் சத்குரு சுவாமி சிவானந்த மகாராஜுக்கு ஜெய். அகங்காரமும் ஆணவம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். மனிதனிடம் தன்னை முன்னிலைப்படுத்தும் தன்மை அகங்காரம் ஆகும். மனிதன் தன்னை முன்னிலைப்படுத்தும் போது நம்முடைய மனம் ஆணவம் எனும் உருவத்தை எடுக்கிறது என்கின்றார் சுவாமி சிவானந்தர். அகங்காரத்தின் இருப்பிடம் மனம். அகங்காரத்தின் பிடியில் இருக்கும் பொழுதுதான் ஒருவன் பாவங்களையும் தவறுகளையும் செய்கின்றான். அது ஒரு கொடிய வியாதி ஆகும். ஆணவத்தினாலேயே ஆசைகள் பெருகின்றன. அகங்காரத்தில் 3 உட்பிரிவுகள் உள்ளன. சாத்வீக அகங்காரம் ஒருவனை பந்தப்படுத்தாது. இது சாதகனுக்கு முக்தி அளிக்கும். நான் இறைவனின் தொண்டன், அவன் அருளால் இயங்குகிறேன் என்று பக்தர் உணர்கின்றார். நான் மிகப்பெரிய அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது ராட்சசிக அகங்காரத்தின் வெளிப்பாடு. நான் ஒரு முட்டாள், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லிக்கொண்டே ஒருவன் அடங்காதவனாகவும் முரட்டு சுபாவத்துடன் இருந்தால் அதுவே தாமசிக அகங்காரம். நான் ஒரு யோகி, ஞானி, நல்ல சாதகன் என்பது சூஸ்ம அகங்காரம். மிருகங்களிடம் சாதாரண அகங்காரம் நிலவுகின்றது, மனிதர்களிடம் விசேஷ அகங்காரம் நிலவுகிறது. நாம் சிறிது கண்ணை மூடினால், சிந்தனை செய்து தவறு களைந்தால் சச்சிதானந்த நிலையில் இருக்கலாம். அகங்காரம் பலமுள்ளது. ஆகையால் ஆத்மாவிற்கு இவ்வுடல்தான் நான் என்ற புத்தி ஏற்பட்டு சுக துக்கங்களுக்கு இருப்பிடமான பிறப்பு இறப்பு என்னும் சம்சார சூழல் ஏற்படுகின்றது. வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதருக்கும் ஆணவம் தலை தூக்கும் போது அவர் அழிவை நோக்கி பயணிக்க தொடங்குகின்றார். குடும்ப வாழ்க்கை, நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தொழில், வேலை செய்யும் இடம் எங்கெல்லாம் ஆணவம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் பகை வளர ஆரம்பிக்கிறது. பழிவாங்கும் எண்ணம் ஏற்படுகின்றது. மகிழ்ச்சி தொலைந்து வாழ்க்கை அழிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆணவத்தை ஒழிக்க வேண்டுமானால் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று குருதேவர் சொல்கின்றார். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அன்பு செலுத்துபவர்கள் நாம இருப்போம் என்கின்றார் அன்னை தெரசா. பாரத போர் முடிவில் தேரோட்டியான கிருஷ்ணன் தேரில் அமர்ந்தபடி, அர்ஜுனா, போர் முடிந்து விட்டது, இன்னும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய், தேரை விட்டு இறங்கு என்றார். அதற்கு அர்ஜுனன், கிருஷ்ணா, நீ என்னை போரில் வெற்றி பெறச் செய்தாய். வெற்றி பெற்றவரை தேரோட்டி தான் கையை பிடித்து தேரிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்ற சம்பிரதாயத்தை மறந்து விட்டாயா? அப்படி செய்வது எனக்கு பெருமை அல்லவா? நீயோ என்னை கீழே இறங்கு என்கின்றாயே, இது என்ன நியாயம் என்றார். கிருஷ்ணர் தேரை விட்டு இறங்கு என்றார். திரும்பவும் இறங்கு என்றார். அவனும் வருத்தத்தோடு இறங்கினான். அர்ஜுனனிடம் தேரின் பக்கத்தில் நிற்காதே என்றார். உடனே அவனும் தேரை விட்டு சிறிது விலகினான். தேர் உடனே தீப்பற்றி எரிந்தது. அதை கண்டு ஆச்சரியமடைந்த அர்ஜுனிடம், அதனால்தான் உன்னை தேரை விட்டு இறங்கு சொன்னேன். ஆணவம் ஒளிந்தது. அர்ஜுனனுக்கு தேர் ஏன் எரிகிறது என்று புரியாத காரணத்தால் கிருஷ்ணனிடம் கேட்கின்றார். கிருஷ்ணர், அர்ஜுனா, போர் புரியும் போது கௌரவர்கள் உன் மீது பல அஸ்திரங்களை ஏவினர். அவற்றின் சக்தி மிகப்பெரியது. தேரில் நானும் கொடியில் அனுமனும் இவ்வளவு நேரம் அவைகளை தடுத்து கொண்டு இருந்தோம். அதனால் அவை வலிமையற்றி கிடந்தன. தேரை விட்டு நான் குதித்ததும் தேர் கொடியிலிருந்து அனுமனி புறப்பட்டு விட்டான். கௌரவர்கள் ஏவிய அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது. தேர் பற்றி எரிய தொடங்கியது. உண்மை இப்படி இருக்க, நீயோ போரில் வெற்றி பெற்ற உன்னை கௌரவிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய். வெற்றி பெற்றதும் நான் எனும் ஆணவம் உனக்கு வந்துவிட்டது. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்து விடாதே என்று அறிவுரை கூறினார். அடுத்ததாக ஆணவத்துக்கு துணை போன ராவணனின் நிலைமை என்ன ஆனது என்று பார்ப்போம். வானர வீரனான அங்கதன் மாவீரனான வாலியின் மைந்தன். தாரை அவன் தாய். இலங்கைக்கு ஸ்ரீராமர் பாலம் கட்டிய பொழுது அதில் அங்கதனின் பங்கு மிகவும் முக்கியமானது. ராவணனுடன் போர் புரிவதை தவிர்க்க ராமர் பல வழிகளில் முயன்றார். ராவணனின் சபைக்கு பல தூதுவர்கள் அனுப்பினார். அதில் ஒருவன்தான் அங்கதன். இவன் சண்டையை நிறுத்தும்படி ராவணனிடம் கூறினான். அவனது வார்த்தைகளை ராவணன் செவிகளில் போட்டுக்கொள்ளவில்லை. அதை கண்ட அங்கதன் ராவணனுக்கு பாடம் புகட்ட விரும்பினான். ராவணனுக்கு முன்னே போய் நின்று தனது காலை பூமியில் பதித்து, எனது காலை
இந்த சபையில் இருக்கும் எவராவது அசைக்க முடியுமானால் ஸ்ரீராமர் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயார் என்று சவால் விடுத்தான். அரக்கர் சேனாதிகள் வீரர்கள் அங்கதனின் காலை அசைக்க முடியாமல் தோல்வி அடைந்தனர். ராவணனின் மகனான இந்திரஜித்தும் அவனது முயற்சியில் படு தோல்வி அடைந்தான். இதை பார்த்து வெட்கமும் அவமானமும் அடைந்த ராவணன் எழுந்திருந்து அங்கதன் காலை பிடிக்க முயன்றான். அந்த சமயத்தில் அங்கதன் வேகமாக பின்புறம் நகர்ந்தான். அதனால் ராவணன் தடால் என்று கீழே விழுந்து விட்டான். ராவணனின் கிரீடம் தரையில் விழுந்தது. அதை கையில் எடுத்த அங்கதன் அரண்மனைக்கு வெளியே பலத்த வேகத்தோடு வீசினான். ராவணனை பார்த்து, ராவணா, நான் ஸ்ரீராமரின் ஒரு சாதாரண வானர தூதன். நீ என் காலை பிடிப்பதை காட்டிலும் சாட்சாத் பகவானாகிய ஸ்ரீராமபிரானின் காலை பிடித்தால் உனக்கு நன்மை உண்டாகும். உனது குலமும் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும் என்றான். அதை கேட்டு கோபமடைந்த ராவணன் அங்கதனை பிடித்து கொல்லும்படி தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டான். அதற்குள் அங்கதன் தாவி குதித்து வெளியேறி விண்ணில் பறந்து சென்று தன் வானவர் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டான். அவன் வருவதற்குள் அவன் வீசிய கிரீடம் அங்கே வந்து சேர்ந்து விட்டது. அனுமன் தன் கையில் ஏந்தி ஸ்ரீராமபிரான் திருவடிகளில் சமர்ப்பித்தார். மற்றொரு கதையை பார்ப்போம். அழிந்தது ஆணவம். ஒரு முறை புஷ்ப விமானத்தில் வலம் வந்தான் ராவணன். அப்போது வான்வெளியில் பரவியிருந்த யாக புகையின் மனமும் தெய்வீக மந்திர ஓசையும் காந்தமாக அவனை கவர்ந்தது. கீழே பார்த்தபோது பொதிகை மலையின் அடிவாரத்தில் அகஸ்தியர் ஆசிரமம் தெரிந்தது. அப்படியே புஷ்பக விமானத்தை இறக்கினார். அப்போது மனதிற்குள், உலகிலேயே சிறந்த சிவபக்தன் நானே, நம்மை விட இந்த சிறு முனிவர் சிறந்தவராக இருக்க முடியாது என அலட்சியமாக எண்ணினான். அவனது எண்ணத்தை குறிப்பார் உணர்ந்தார் முனிவர். இருந்தாலும் முனிவர் வெளிக்காட்டி கொள்ளாமல் இலங்கை மன்னனை வருக வருக என வரவேற்றார். முனிவரும் பால் பழம் கொடுத்து உபசரித்துவிட்டு, ராவணா, யாழ் இசைப்பதில் தாங்கள் வல்லவனாமே என்று கேட்டார். ஆம், அதில் என்ன சந்தேகம் முனிவரே என்று ஆணவத்துடன் அப்படியானால் யாழ் இசைத்து என்னை உன்னால் வெல்ல முடியுமா என போட்டிக்கு அழைத்தார் அகஸ்தியர். இப்போதே வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சவால் விட்டான் ராவணன். யாழ் இசைப்பதில் வல்லவன் ராவணன் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அகஸ்தியர் யாழ் வாசிப்பதை கேள்விப்பட்ட அனைவரும் போட்டியை காண அங்கு கூடினர். ராவணனுக்கு திறமையின் மீது அதிக நம்பிக்கை இருந்தது. அகஸ்தியர் தோற்கப் போவது உறுதி என கருதி, முனிவரே, நீங்கள் முதலில் இசைக்கத் தொடங்குங்கள். உங்களின் இசையில் நான் உள்ளம் உருகினால் வெற்றி பெற்றவர்கள் ஆவீர்கள் என்றான். உள்ளம் உருகுவதை பிறர் பார்க்க முடியாது. அதனால் இந்த பொதிகை மலையவே உருக வைக்கிறேன் என்றார் அகஸ்தியர். இசைக்கத் தொடங்கினார். மலை உருகத் தொடங்கியது. அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் வியந்தனர். கல்லும் கரைந்து விட்டதே என்று ராவணன் வெட்கப்பட்டான். முனிவரே, உம்மிடம் நான் தோற்றேன். இசையிலும் சிவபக்தியிலும் என்னை மிஞ்சியவர் யாருமில்லை என்ற ஆணவம் இன்றோடு அழிந்தது. குருநாதரான தங்கள் அருளால் உண்மை உணர்ந்து கொண்டேன் என கரம் குவித்து வணங்கினான் ராவணன். இதுதான் ஆணவமும் அகங்காரமும்.